ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற டாபிக் அதுதான் இப்போ நம்ம பேச போகிறது. இந்த ஏசிங்கிற விஷயம் நல்லதா கெட்டதா யூஸ் பண்ணுறது, நான் வாங்கலாமா வேண்டாமாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 அந்த ரேஞ்சிலே நமக்கு ஒரு ஏசிங்கிறது நமக்கு கிடைக்குது. பட் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ரீசண்டா நம்ம என்ன சொல்றது, ஒரு டாக்டர்கிட்ட நம்ம எதிர்ச்சியா நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் சொன்னது இந்த சம்மருக்கு கண்டிப்பா ஏசி தேவை, இல்லைன்னா உங்களுக்கு வேர்த்தே சளி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாரு. ஸோ பொதுவா இந்த ஏசிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா அது உடம்புக்கு நல்லது கிடையாது தான். அப்ப அந்த ஒரு டாக்டர் எப்படி அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த சம்மர் எக்ஸாக்டா இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு பர்டிகுலர் வீக், இப்ப இன்னைக்கு சண்டே, இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் மே. ஸோ தமிழ்நாடு 40 டிகிரி செல்சியஸை கிராஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி நார்த் சைடெல்லாம் பார்த்தோம்னா 50+ வரைக்கும் போச்சு. இந்த லாஸ்ட் 1 வீக் ரொம்பவே என்ன சொல்றது, வெயில் அதிகமா இருந்தது, ரொம்பவே அந்த வெப்பம் இது இருந்தது. நமக்கு இப்ப பரவாயில்ல, நேற்றுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இன்னைக்கு கூட இப்ப நம்ம ஒரு 5:30க்கு நின்று இந்த வீடியோவை ஷூட் பண்றோம் அப்படின்னா, ஒரு 2-3 டேஸ் முன்னாடி இங்க 5:30க்குலாம் நிக்கவே முடியாது, அவ்வளோ ஹீட், அவ்வளோ ஸ்வெட்டிங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock மேலேயே சூரியனுடைய வெப்பம் குறைஞ்சு ஒரு மாதிரி கிளவுடியா இருக்கு, ஹீட் கம்மியா இருக்கு. அப்போ என்ன ஒரு சூழ்நிலை நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொதுவா இந்த ஏப்ரல் மேல ஹீட் இருக்கிறதா, அந்த அக்னி நட்சத்திரங்கிற பீரியட்லாம் இருக்கிறதா. பட் இந்த வாட்டி ரொம்ப ஒரு அன்பியரபிள் ஹீட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 மணிக்கு நம்ம ஒரு வண்டியில போறோம் அப்படின்னா, பொதுவா வெயில் அடிச்சாலும் வண்டியில போனோம்னா கொஞ்சம் காத்து வரும். ஏன்னா போன வருஷம்லாம் என்ன சொல்றது, நான் என்னுடைய ஷிஃப்ட் முடிஞ்சு 2:30 மணிக்கு வண்டியில வரும்போது, சேம் இந்த ஒரு சம்மர் சீசன்ல வண்டியில போகும்போது அவ்வளவு வேர்வை தெரியாது, கொஞ்சம் காத்து இருக்கும். பட் இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு 5 மணியோ 5:30 மணிக்கோ வண்டி எடுத்துட்டு வெளியே போகும்போது அப்படியே காத்து நெருப்பள்ளி வீசுற மாதிரி அவ்வளவு ஹீட்டா இருந்தது வண்டியில போகும்போது. அப்ப என்ன சூழ்நிலை நம்ம இப்ப இருக்கோம் அப்படின்னா, இந்த வெப்பங்கிறது லிமிட்டை தாண்டிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப நம்மளால என்ன சொல்றது, பகல் பொழுத சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு டோட்டலி நைட்டு நமக்கு தூக்கமே இல்லாம போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. அதே மாதிரி சொல்ற மாதிரி வேர்வை அதிகமா வருது. அதாவது இப்ப என்ன அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா இது அதுதான் இந்த டாபிக்கை பேசுறதுக்கு ரீசனே அதுதான். அப்ப இந்த ஏசிய பத்தி இப்ப நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு அன்பியரபிள் ஹீட் வர நேரத்துல அப்ப நம்ம ஏசி போட்டுக்கிறது ஒரு மாதிரி அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் மாறி இருக்கு. அப்ப ஏசி தேவையா இன்னைக்கு உள்ள ஒரு சிச்சுவேஷன்லன்னு கேட்டா கண்டிப்பா அது ஒரு தேவைதான். எப்படி ஒரு வீட்டை ஒரு ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் தேவையா, அந்த மாதிரி ஏசியும் ஒரு மாதிரி பேசிக் நீடுன்னு மாறிடுச்சு. பட் அந்த ஏசியை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மள அடுத்த ஒரு விஷயத்துல வருது. இப்ப இந்த மாதிரி இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த மே மாசம், இப்ப இந்த லாஸ்ட் வீக்ல நம்ம அனுபவிச்ச மாதிரி ஒரு 40 டிகிரி செல்சியஸை தாண்டி போகுதுல, 50+ தாகுதுன்னா ஏசி கம்பல்சரியா நம்ம போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வீட்டுல இருக்கோம். அது பகலா இருந்தாலும் ராத்திரியா இருந்தாலும். இப்போ இந்த இது கொஞ்சம் மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் மாறும். அப்ப நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு அன்பியரபிள் ஹீட் இருக்கும்போது மட்டும் இந்த ஏசியை போட்டுக்கிட்டா போதும். நம்மளால தாங்கக்கூடிய ஹீட் இருக்கும்போது இந்த ஏசியை கம்மியா யூஸ் பண்றதோ இல்லை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுதான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஏசி கெடுதல் தான். பட் அந்த யூசேஜை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அதனால ஏற்படுற கெடுதலும் நமக்கு குறையும். இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப இந்த ஒரு அன்பியரபிள் ஹீட் இருக்கு, ரொம்ப சுட்டி நமக்கு தாங்கல அப்படின்னா, வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதனால நமக்கு சளி பிடிக்குது, அதனால நமக்கு தூக்கம் கெட்டு போகுது, அதனால நமக்கு ஒரு உடல்நலம் பாதிக்கப்படுதுங்கும் போது அங்க நம்ம ஏசி யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. பட் இந்த கிளைமேட் கொஞ்சம் மாறுது, ஒரு 40க்கு கீழே வருது, ஒரு 35 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு ஒரு பியரபிள் ஹீட்டு தான். அப்ப அந்த நேரத்துல நம்ம ஏசி அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப மக்களுடைய மனநிலை என்ன ஆகுதுன்னா, ஒரு சொட்டு வேர்வை கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
இது இரஸ்பெக்டிவ் ஆஃப் சீசன். இது நம்ம இப்ப பேசுறது இந்த மே மாசம் இந்த ஒரு உச்சத்தை பத்தி நம்ம பேசணும். பட் ஒரு இயர் ஃபுல்லாவே வந்து என்ன சொல்றது, ஒரு சொட்டு வேர்வை கூட வரக்கூடாது, 24 மணி நேரமும் ஏசியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மைண்ட் செட் ஆகுது. வேர்க்கவே கூடாது. வேர்வைன்னா அது ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஐயோ வேர்க்குது உடனே வந்து நம்ம வந்து ஏசியை போடணும், வேர்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இந்த இயர் ஃபுல்லாவே வந்து ஏசியுடைய யூசேஜ் வந்து ஜென்ரலா வந்து மக்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, ஈவன் வெயில் அவ்வளவு இல்லாத நாள் கூட வந்து ஏசி யூஸ் பண்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றது, இப்ப நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மணி 5:30 மணி. இப்ப அழகா ஒரு மொட்டை மாடிக்கு நம்ம வந்து நிக்கிறோம், இல்ல நம்ம வேற எங்கேயாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு நேச்சுரல் ஏர் கிடைக்கும். பட் இப்ப கூட மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்லயே இருந்துகிட்டு அவங்க ஏசியை போட்டு எய்தர் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு டிவியோ இல்ல போனோ ஏதோ பார்த்துட்டு அவங்க இந்த நேரமா வந்து வீட்லயே இருந்து அந்த ஏசியை வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து கெடுதல். இப்ப நமக்கு வந்து ஒரு கேஸ் டு கேஸ் இந்த ஏசி யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்துக்கு அவ்வளவு கெடுதல் வராது. பட் இந்த ஏசியை வந்து நம்ம வந்து இயர் ஃபுல்லா இரஸ்பெக்டிவ் ஆஃப் இது, அது ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது, வேர்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போறதுனாலதான் இது. இப்ப நார்மல் டேஸ்ல இவ்வளவு வெயில் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு 30 to 35 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து எப்பயாவது தான் வேர்க்கும். அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் வேர்க்கும் போது அது வேர்க்கிறது நல்லதுதான். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிறது என்ன சொல்றது, அசுத்தமான நீர், அந்த உப்பு சத்து எல்லாமே இந்த வேர்வு மூலமா தான் கொஞ்சம் வெளியே வரும். அப்ப அந்த வேர்வைக்கே நம்ம வழி இல்லாம நம்ம பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொல்றது, அது மூலமா நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும். அதே மாதிரி நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அகைன் அதே தான் நேச்சுரல். இப்ப என்னதான் ஏசி அப்படின்னாலுமே நேச்சுரல் காற்றை நம்மளால வந்து சுவாசிக்க முடியாது. அப்ப ஒரு வேற வழியில்லா சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றோம்னா இட் இஸ் ஓகே. பட் ஒரு மற்ற சீசன்லயுமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஜூன் ஜூலைக்கு மேல இல்ல ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல கூட நம்ம ஏசி யூஸ் பண்ற ஒரு நேச்சுரல் ஏருக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்படி வச்சுக்கலாமே, நம்ம இன்னொரு சிம்பிளா சொல்லணும்னா வருஷத்துக்கு ஒரு 12 மாசம். இந்த 12 மாசத்துல நம்ம ஒரு மார்ச்ல இருந்து ஒரு ஜூன் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு 4 மாசம் கொஞ்சம் நம்ம ஏசி யூசேஜ் நம்ம கொஞ்சம் பகல்ல பண்ணிக்கிறோம், நைட்டு கொஞ்சம் பண்ணிக்கிறோம்னா அது தெரியாது. மீதி ஒரு 8 மாசம் நம்ம வந்து ஒரு இயற்கையோட சேர்ந்து இருக்கோம். அந்த டைம் வந்து நம்ம ஃபுல்லா வந்து விண்டோவை நம்ம வந்து திறந்து விட்டுட்டு வீட்டுல நம்ம ஏசி போடாம இருக்கோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி போகும். இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு 12 மாசத்துல 10 மாசத்துக்கு வந்து அவங்க வந்து ஏசியை தான் வந்து யூஸ் பண்றாங்க. மேபி அந்த ஒரு டிசம்பர் ஜனவரியில அந்த ஒரு பனி குளிர் இருக்கிற டைம்ல வேணா வந்து இது பண்ணலாம், இல்ல ரொம்ப மழை பெஞ்சு இது பண்றது பண்ண. மற்றபடி நார்மல் டேஸ்ல எல்லாமே வந்து ஏசியை தான் வந்து அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதனால வந்து ஹெல்த் பாதிப்பு வருமானு கேட்டா கண்டிப்பா வந்து வரும். சரி, இந்த ஹெல்த் பாதிப்பை தாண்டி இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இப்போ இந்த ஏசி யூஸ் பண்றதுனால வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அது வந்து இங்கே இருக்கிற காத்தை உறிஞ்சு அது அந்த சூடான காத்தை வந்து வெளியே வந்து அது வந்து விடுது, திரும்பி வந்து அது நமக்கு வந்து உள்ள வந்து ஜில்லுன்னு காத்தை கொடுக்குது. அப்ப அந்த ரூம் இருக்கிற ஹீட்டை வந்து அந்த ஏசி வந்து எடுத்து வெளியே விடும்போது கண்டிப்பா கிளைமேட் அஃபெக்ட் ஆகுது. அப்ப நம்ம யூசேஜ் கம்மியா பண்ணோம்னா இந்த கிளைமேட்டுக்கு நம்ம இந்த என்விரான்மெண்ட்டுக்கான நம்மளால ஏற்படுற பாதிப்பு கம்மியா இருக்கும். பட் அதை பத்தி நம்ம வந்து கவலைப்படாம அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம நம்ம கிட்ட காசு இருக்கு, என்ன சொல்றது, கரண்ட் பில் எவ்வளவு வந்தாலும் கட்டிக்கலாம், இல்ல ஏசியை பத்தி நமக்கு கவலை இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கிளைமேட்டும் வந்து அதனால அஃபெக்ட் ஆகும். அகைன் திரும்பி நமக்கு அதனாலதான் பிரச்சனை வரும். ஏன் இந்த மாதிரி 40 டிகிரி 50 டிகிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டுக்கு போகுது அப்படின்னா நம்ம கிளைமேட்டு நம்மளால ஏற்பட்ட ஒரு பாதிப்புகள் தான். நம்ம இயற்கையை பாதுகாக்காதனாலதான் இந்த நிலைமையில இருக்கும். இப்ப இதுக்காக நம்ம திரும்பி ஏசி வாங்கணும் இல்ல ஏசி யூஸ் பண்ணணுங்கிற கட்டாயத்துக்கு வரும். அதை நம்ம ஒரு லிமிட் இல்லாம அதை திரும்பி நம்ம வந்து இஷ்டத்துக்கு பண்ணோம் அப்படின்னா வந்து இதுதான். இப்ப பெரும்பாலும் வந்து என்ன சொல்றது, ஆபீஸ்ல வந்து இன்னைக்கு எல்லாமே ஏசி ஆயிடுச்சு. அது மெயின் ரீசன் என்னன்னா வந்து சிஸ்டம் வந்து வந்து இருக்கிறதுனால அந்த சிஸ்டத்துக்காக ஏசி தேவை, இல்ல ஹீட் ஆகுங்கிறாங்க. அதனால ஆபீஸ்ல எல்லாமே வந்து ஆவரேஜா என்ன சொல்றது ஒரு 9:30 to ஆவரேஜா ஒரு 6 நம்ம வச்சுப்போம் ஏசி வந்து யூஸ் ஆகுது. அப்ப அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற வழி இல்லாம அங்க வந்து போகுது. அப்ப வீட்டுல வந்து அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஏசியை கம்மியா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்றது அவங்களுக்கும் அது பெனிஃபிட். ஒரு கரண்ட் பில்லு வந்து குறையும், ஏசியோட யூசேஜ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் குறையும், அவங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. பட் அந்த புரிதல் இல்லாம அதை பத்தி யோசிக்காம வேர்க்கவே கூடாது, எனக்கு 24 மணி நேரமும் ஏசியில தான் இருக்கணும் அப்படின்னா இது சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரிதான் வந்து பழக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தைகிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஐயோ பயங்கரமா வேர்க்குது, ஏசி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு ஒரு 3rd standard 4th standard படிக்கிற குழந்தை வந்து சொல்லுது.
நமக்கெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏசினா என்னன்னே தெரியாது, வேர்த்தா நம்ம மாட்டுக்கு அப்படியே வேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். இப்படி சட்டையில தொடப்பமே தவிர நமக்கு வந்து அந்த ஏசிங்கிறதுலாம் தெரியாது. அப்ப எந்த மாதிரி குழந்தைய வந்து பழக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்ப என்னுடைய கருத்து ஃபைனலா என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த ஒரு ஃப்ரிட்ஜு அது மாதிரிதான் வந்து இந்த ஒரு ஏசியும் அப்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்ப அந்த யூசேஜை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றது. இப்ப ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரிட்ஜ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் மெயினா நம்ம இந்த பால் தயிருக்காக வாங்குறோம், அப்புறம் இந்த காய்கறி பழத்துக்காக வாங்குறோம். அந்த லிமிட்டோட வச்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் அதுல வச்சு சாப்பிடுறது, இல்ல கூல் ட்ரிங்க்ஸா நம்ம சாப்பிட்டா உடம்பு கெடுதல்ங்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு ஓரளவுக்கு வந்து அஃபெக்ட் கம்மியா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஏசிக்கு நம்ம சொல்றது. இப்போ ஒரு 2 வீலர் காருக்குமே நம்மளுடைய வந்து கருத்து அதான் இருக்கு. வேற வழி இல்ல, ஒரு சில நேரம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 2 வீலரோ நம்ம காரோ யூஸ் பண்ணலாம், ஓகே. அதனால ஏற்படுற பொல்யூஷன் கண்டிப்பா அஃபெக்ட் தான், பட் அது வேற வழி இல்லை. பட் ஒரு இடத்துக்கு போறோம், அங்க ஒரு பஸ்ஸோ இல்ல ஒரு ட்ரெயினோ அவைலபிளா இருக்குன்னா நம்ம தாராளமா வந்து அது மாதிரி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பொல்யூஷன் வந்து குறையும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஸோ மக்கள் அனைவரும் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன சொல்றது, காசு இருக்கிறவங்க வந்து ஏசி வாங்குவாங்க, அவங்களுக்கு எதை பத்தியுமே வந்து கவலை கிடையாது. ஏசி மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு செலவு பத்தியும் கவலை கிடையாது. இல்ல ஏசி வெடிச்சு பண்ணலாம் அடுத்து ஏசி வாங்குவாங்க. இல்ல என்ன சொல்றது, அவங்களுக்கு கரண்ட் பில்லு வந்து ஆனாலும் வந்து அதை பத்தி வந்து கவலை கிடையாது. பட் காசு இருக்கிறவங்களுக்கும் வந்து என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வருது வந்து 200%. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு காசு கொடுத்து அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து நீங்க சரி பண்ண முடியாது, அதுக்கான சஃபரிங்கை நீங்க வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். பட் என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலான வந்து பொறுப்பு இருக்கு. அது பணக்கார ஏழைன்னு இல்லை. இப்ப காசு இல்லாதவனுடைய சிச்சுவேஷன் நினைச்சு பார்ப்போம். ஒரு கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்கறோம்னு நினைச்சு பார்ப்போம். அப்ப இவ்வளவு 40-50 டிகிரினா அவனால முடிஞ்சது, அவனால ஒரு 40,000-50,000 கொடுத்து ஏசி வாங்க முடியாது. அதுக்கான ஆயிரக்கணக்கான மெயின்டெனன்ஸோ இல்ல கரண்ட் பில்லோ அவனால கட்ட முடியாது. அப்ப அவனுக்கு வந்து யாரோ ஒரு பண்ற ஒரு பிரச்சனைனால அவனும் அதை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணு நீங்க சிம்பிளா நினைச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு 40-50 டிகிரி அடிக்கும் போது நமக்கு ஆபீஸ்லயோ வீட்லயோ இருக்கோம், ஃபேன்லயோ ஏசிலயோ நமக்கு தெரியல. பட் வெளியே நின்று வேலை பார்க்கறவங்களுடைய நிலைமை என்ன? ஒரு கட்டட வேலை பார்க்கறவங்க, இல்ல வெளியே வந்து வேலை பார்க்கறவங்க, இல்ல இந்த மாதிரி இந்த பஸ் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்ல இந்த மாதிரி கொரியர் சர்வீஸோ இல்ல இந்த மாதிரியோ வெளியே டிராவல் பண்ணி வேலை பார்க்கறவங்க, இந்த மாதிரி வெல்டிங் அடிக்கிறோம், அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன். இந்த வேலையை அவங்களால நிப்பாட்டவும் முடியாது. அவங்க சப்போஸ் இதை நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை திரும்பி கிடைக்குமாங்கிறது வந்து கஷ்டம். அந்த வருமானம் இல்லாம முடியாது. அப்ப 40-50 டிகிரியில இந்த வேலையை பார்க்கும்போது அவங்களுடைய ஹெல்த் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த சமூகத்து மேல, இந்த இயற்கை மேல எல்லாருக்குமே வந்து அக்கறையும் பொறுப்பும் இருக்கணும். அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு என்ன இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் கம்மியா யூஸ் பண்ணுங்க. உங்க ஹெல்த்துக்கு நல்லது. இன்டைரக்டா உங்களுக்கு மானிட்டரியும் வந்து உங்களுடைய செலவும் வந்து குறையும். ஃபைனலா இந்த நாட்டுக்கும் மற்ற மக்களுக்கும் அதே மாதிரி என்ன சொல்றது, நம்ம கிளைமேட்டுக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது இன்னைக்கு வந்து சண்டையா டியூஸ்டே அன்னைக்கு நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு நம்ம அடுத்தது வந்து ஒரு வீடியோ வந்து இறக்குவோம். நம்மளுடைய இப்போ ப்ரெடிக்ஷன் இப்பயே ப்ரெடிக்ஷனை சொல்லிடுறேன். ஏன்னா அது நடந்தா பெருமைப்பட்டுக்கலாம், நடக்கல அப்படின்னா அடுத்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இருந்தாலும் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து, ஏன்னா இப்ப கருத்து கணிப்பு நிறைய எக்ஸிட் போல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து என்டிஏவோட அலையன்ஸ் இந்தியா வைடு, நேஷனல் வைடு வந்து 400+. அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அப்புறம் தமிழ்நாட்டில் என்டிஏவோட ப்ரெடிக்ஷன் அண்ணாமலைஜி, என்னுடைய தலைவன், என்னுடைய அண்ணன், அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 2 டிஜிட். கண்டிப்பா வந்து 40 சீட்ல 2 டிஜிட் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ப்ரெடிக்ஷனா இதுதான் தலைவரும் சொன்னது. இந்த வாட்டி நாங்க 2 டிஜிட் வாங்குவோங்கிறது தான் தலைவரும் வந்து சொல்லியிருக்காரு. 2வது பெரிய கட்சியா வருவோம்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் டிஃபரெண்ட். நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நமக்கு இப்ப தேவை வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். ஸோ டபுள் டிஜிட்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ நானும் வந்து அதை நம்புறேன். டியூஸ்டே அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் we will keep the fingers crossed. ஸோ முடிச்சுக்கிறேன். இதுவும் கடந்து போகும். எண்ணம் போல் வாழ்க்கை. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். குட் பை.